ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கத்திரிக்காயில் ஒரு பொடி கறி தான் பார்க்க போகிறோம். ஒரு பொடி ரெடி பண்ணி சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த கத்திரிக்காய் பொடி கறி சூப்பராக இருக்கும். ரச சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் நல்ல ஒரு காம்பினேஷன். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணலில் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக மிளகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க போதும். கொஞ்சமாக ஜீரகமும் வந்து 1/4க்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஜீரகம் அதிகம் சேர்க்க வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் வெறும் வாணலில் தான் நான் வறுத்துக்கிறேன். நீங்கள் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் வெறும் வாணல்லே வறுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். எள்ளு நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. நீங்கள் கருப்பு எள்ளு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொரியுது. இந்த ஸ்டேஜில் கூடவே கொஞ்சமாக வறுத்த நிலக்கடலை 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நிலக்கடலை வந்து நான் வறுத்தது தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை நிலக்கடலை சேர்க்குறதா இருந்தால் தனியாக நல்லா வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. அதனால் கூட சேர்க்கும் பொழுது அது சீக்கிரம் வறுபடாது. சரிங்களா? அதை எடுத்துட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ஒரு வாணலில் நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு எடுத்து வச்சுருக்கிற பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலையை நல்லா தட்டிக்கோங்க. பூண்டு வந்து 6-7 பூண்டு பல் எடுத்திருக்கேன். கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 8லேருந்து 9 சின்ன வெங்காயம் தட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை தாளிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டை நல்லா சேர்த்து நல்லா வதக்குங்க. இது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் 2 கத்திரிக்காய் வறுவல் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸில் தான் போட்டிருக்கேன். கத்திரிக்காய் நார்மலாக வறுக்கிறது எப்படின்னு இன்னொன்று பொடி அரைச்சி போடுறது. அதில் வந்து தேங்காய், காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சி போட்டிருப்பேன். அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சிம்பிளாக டக்குன்னு ஒரு பொடி ரெடி பண்ணி செய்கிறது தான். டைம் கிடைக்கும்போது போய் செக் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயையும் சேர்த்து நல்லா வந்து வதக்குங்க. எண்ணெயில் தான் இது வதங்கணும். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. இப்போ வந்து 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கூடவே காரத்துக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய் தூள் சேர்க்கலை. சாம்பார் பொடி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வந்து கலக்கி விடுங்க. நம்ம பொடி வகைகள்லாம் எப்படி அரைக்கிறதுன்றதை ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் லிங்க்கில் கொடுக்குறேன். டைம் கிடைக்கும்போது செக் பண்ணுங்கள். எல்லா தூள் வகைகளையுமே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வெந்த கத்திரிக்காயில் நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறிட்டு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும், லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுருக்கேன். லெமன் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். லெமன் ஜூஸ் பிழிய தேவையில்ல. மேலே ஒரு கொத்தமல்லி இலையும் இந்த தேங்காய் எண்ணெய் மட்டும் 1 டீஸ்பூன் போட்டு இறக்குனீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் பொடிக்கறி சூப்பராக ரெடி ஆகிடும். எல்லா சாதத்துக்குமே இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.